இருக்கான். அவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. திடீர்னு அவங்க அப்பா வந்து நார்மன் இந்த குப்பையை போய் கொட்டிட்டு வான்னு அவன் கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவன், அப்பா நான் பாட்டி கூட பேய் படம் பார்த்துட்டு இருக்கேன், படம் முடிய போது, அப்புறம் பாட்டி எந்திரிச்சு போயிருவாங்க, நான் பார்த்துட்டே போறேனே அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவங்க அப்பா, நீ இந்த மாதிரி எப்பயுமே பேசிக்கிட்டே இரு, பாட்டி இறந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, இப்ப அவங்க சொர்க்கத்துல இருப்பாங்க, இன்னமும் நீ இப்படியே தான் பேசிட்டு இருக்கியா, முதல்ல எந்திரிச்சு போய் குப்பையை கொட்டிட்டு வா இப்படின்னு அவங்க அப்பா சொல்றாங்க. இப்படி அவங்க அப்பா திட்டினதுமே வேகமா எந்திரிச்சு குப்பையை கொட்ட போறான். அவங்க அப்பா கிட்ட திட்டு வாங்குறது அவனுக்கு ஒண்ணு புதுசு இல்ல. ஆனா உண்மை என்னன்னா, நார்மனோட பாட்டி இறந்து பல வருஷம் ஆச்சு. ஆனா நார்மனோட கண்ணுக்கு மட்டும் அவங்க பாட்டி உண்மையாவே தெரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. எப்படி சாத்தியமாகுதுன்னா, அவனுக்கு ஒரு சக்தி இருக்கு, அது மூலியமா அவன் இறந்து போனவங்களை எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஆனா அவன் இதை பத்தி வெளியில சொல்லும் போது யாருமே இவனை நம்புறதே இல்லை. எல்லாரும் சேர்ந்து இவனை பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. இப்படி யாருமே அவனை நம்பாததுனால நார்மன் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகி எப்பயுமே அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இந்த நிலைமையில நார்மனோட போட்டோவை கையில வச்சுக்கிட்டு ஒரு வயசான கிழவர் வந்து அவனை பிடிக்கிறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் எதுக்காக நார்மனை பிடிக்கிறதுக்காக பிளான் பண்றாரு அப்படிங்கறத இந்த கதையில நீங்க போக போக தெரிஞ்சுக்கிடுவீங்க. அடுத்த நாள் காலையில நார்மன் ஸ்கூலுக்கு கிளம்புறான். ஸ்கூலுக்கு போகும்போது வழக்கம் போல அவங்க பாட்டிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்புறான். ரோட்ல தனியா நடந்து போக எனக்கு எப்பயுமே போர் அடிக்கும். இதனால அவனுக்கு பிடிச்ச பேய்ங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டே அவன் ஸ்கூலுக்கு போவான். இதை பாக்குற ரோட்ல இருக்கிறவங்க இவனை ஒரு மாதிரியா பாப்பாங்க. இது எப்பயுமே நடக்கிறதா, அதை எதையுமே அவன் கண்டுக்கிடாம அவன் ஸ்கூலுக்கும் போயிடுவான். ஸ்கூலுக்கு போன நார்மனுக்கும் இதே நிலைமை தான். எல்லாருமே அவனை விட்டு விலகியே தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவனை ரொம்பவே கிண்டல் பண்றது, கேலி பண்றது இப்படியே தான் நடந்துக்கிடுவாங்க. ஸ்கூல்ல அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல. இந்த சமயத்துல அங்க இருக்கிற ஒரு குண்டு பையன் மட்டும் நார்மனை இப்படி எல்லாரும் கிண்டல் பண்றத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு நார்மன் கிட்ட போய், இவங்க எல்லாரும் இப்படி பண்ணதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீ இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணாத, நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். நார்மன் அதுக்கு, நான் உன் கூட ஃப்ரெண்டா இருந்தா எல்லாரும் உன்னையும் ஒதுக்கி வச்சிருவாங்க, சோ நீ தனியாவே இரு, நானும் தனியாவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு அந்த குண்டு பையன் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறான். நான் உன் கூட ஃப்ரெண்டா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். இப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த வயசான தாத்தா இவன் முன்னாடி வந்து, நம்ம எல்லாருமே ஒரு சூனியக்காரி கொல்ல போறா, எனக்கு உன்னோட உதவி தேவை அப்படின்னு கேக்குறாரு. இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்த விட்டு நார்மனும் அந்த குண்டு பையனும் ஓடி போயிடுறாங்க. குண்டு பையன் வந்து நார்மன் கிட்ட, உன்னால உண்மையாவே எல்லா பேய்களையுமே பார்க்க முடியுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நார்மன் வந்து அவன் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். சொன்னதுக்கு அப்புறமா அந்த குண்டு பையன் வந்து நார்மனை ரொம்பவே முழுசா நம்ப ஆரம்பிச்சிடறான். அந்த குண்டு பையன் வந்து, என்னோட வீட்டுல செல்லமா ஒரு நாய்க்குட்டி வளர்த்தேன், அந்த நாய்க்குட்டி இறந்து போயிடுச்சு, அதை என்னோட வீட்டுக்கு பின்னாடி தான் புதைச்சு வச்சிருக்கேன், இப்போ அதை புதைச்சு வச்சிருக்க இடத்துல போய் பார்த்தா என்னோட நாய்க்குட்டிய உன்னால பார்க்க முடியுமா அப்படின்னு கேக்குறான். கண்டிப்பா என்னால உன்னோட நாய்க்குட்டிய பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. போய் நார்மன், உன்னோட நாய்க்குட்டி இங்கதான் இருக்குது அப்படின்னு சொல்றான். அந்த குட்டி பையன் அவனோட கையாலே டச் பண்ணி பார்த்து ஃபீல் பண்றான். ஆனா அவனுக்கு எதுவுமே தெரியல. இவன் சொல்றத பார்த்து ரொம்பவே மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு அங்க நாய் இருக்கிறதா நினைச்சு அவனே கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த நாய்க்குட்டி கூட கொஞ்ச நேரம் விளையாடவும் ஆரம்பிக்கிறான். இப்படியே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாவும் மாறிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஸ்கூல்ல ஒரு ஆக்டிங் ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த டிராமால நார்மனும் பார்ட்டிசிபேட் பண்றான். இதை பாக்குறதுக்காக நார்மனோட பேரண்ட்ஸ், அங்க இருக்கிறவங்க எல்லாரோட பேரண்ட்ஸுமே வந்திருக்காங்க. அந்த டிராமாவும் நல்லாவே நடந்துட்டு இருக்கு. திடீர்னு நார்மன் ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிடறான். எதுக்காக கத்த ஆரம்பிச்சிட்டானா, அவனை சுத்தி நிறைய பேய்கள்லாம் அங்க வர ஆரம்பிச்சிருச்சு. பேய்ங்க அவனோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியறதுனால ரொம்பவே பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடறான். இதனால டிராமா அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிருது. இப்படி நார்மன் நடந்துகிட்டதுனால நார்மனோட பேரண்ட்ஸ்க்கு அந்த இடத்துல ஒரு பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூவா ஆயிருச்சு. இதனால நார்மனை வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது அவனை ரொம்பவே திட்டிக்கிட்டே கூட்டிட்டு போறாங்க. அடுத்த நாள் காலையில நார்மன் ஸ்கூலுக்கு வர்றான். எப்பயும் இருக்கிறத விட ரொம்பவே அதிகமா அவனை எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. ரொம்பவே சோகமா ஸ்கூல்ல இருக்கிற டாய்லெட்ல போய் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நார்மனையும் அந்த குண்டு பையனையும் ஆல்ரெடி ஒரு தாத்தா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த தாத்தா ரொம்பவே நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுவாரு. அவர் இறந்து போய் ஆவியாவும் மாறி இப்போ நார்மன் கிட்ட வந்து அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் எதுக்காக இத்தனை நாள் நார்மனை பின்தொடர்ந்து வந்தாரு அப்படிங்கிற காரணத்தையும் அவன் கிட்ட சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணை அநியாயம் பண்ணி கொன்னு அவங்க அம்மாவையும் கொன்னு புதைச்சிட்டாங்க. இதனால அந்த சின்ன பொண்ணு இப்போ ஒரு பெரிய சூனியக்காரியா மாறி எல்லாரையுமே பழி வாங்கிட்டு இருக்கா. அவ எப்படி பழி வாங்குறானா, இறந்து போன யாரையுமே சொர்க்கத்துக்கு போக விடாம தடுத்து நிறுத்தி அவங்கள ஆவியாவே பூமியில அலைய விடுறது, அப்படி இல்லைன்னா ஒரு ஜாம்பியா மாத்துறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளை இப்படி கொன்னதுக்கு காரணம் ஒரு 7 பேர் மட்டும்தான். அவங்கள மட்டும் பழி வாங்காம இப்ப எல்லாருமே அவ பழி வாங்கிக்கிட்டு இருக்கா. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த உன்னால மட்டும்தான் முடியும். ஏன்னா உன்னால மட்டும்தான் பெரியவங்க கூட பேச முடியும். இதனாலதான் உன்னை இத்தனை நாளா நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நார்மன் கேக்குறான். அதுக்கு அவரு சொல்றாரு, நான் இறந்து போன இடத்துல ஒரு புக்
புக் இருக்கு. அந்த புக்ல அந்த பொண்ணை எந்த இடத்துல புதைச்சிருக்காங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த புக்ல ஒரு ஸ்டோரி இருக்கும். அவளை புதைச்சு வச்சிருக்க இடத்துல போய் அந்த ஸ்டோரியை நீ ரீட் பண்ணணும். அப்போதான் இந்த பிரச்சனையில இருந்து எல்லாருமே விடுபட முடியும். அது மட்டும் இல்லாம இதை எல்லாத்தையுமே நீ இன்னைக்கு சூரியன் மறைஞ்சு நாளைக்கு காலையில விடியறதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் நீ பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நார்மனும் எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். இந்த ஆவியா வந்த தாத்தா சொன்ன மாதிரி நார்மனும் அவர் இறந்து போன இடத்துல போய் அந்த புக்கையும் எடுத்துட்டு அந்த பொண்ணை புதைச்சு வச்சிருக்க இடத்துக்கு வந்து அந்த ஸ்டோரியை ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி இவன் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவனோட பின்னாடி இருந்து வந்து அவனை ஸ்கூல்ல அடிக்கடி ரொம்பவே கிண்டல் பண்ற ஒரு பையன் வந்து, என்னடா நீ இங்க வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவன் கையில வச்சிருந்த புக்கை வாங்கி ரொம்பவே தப்பு தப்பா ரீட் பண்ண ஆரம்பிச்சிடறான். இதனால அந்த இடத்துல வானம் எல்லாமே வேற வேற கலர்ல மாறி அந்த இடத்துல ஒரு பெரிய பேய் வர மாதிரி எல்லாமே தெரியுது. இதை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே பயந்து ஓடி போறாங்க. ஓடி போற நார்மனையும் அந்த பையனையும் ஜாம்பிஸ்லாம் நிறைய வந்து துரத்த ஆரம்பிக்குது. அதே சமயத்துல நார்மனோட அக்கா வந்து அந்த குண்டை வீட்டுல போய் நார்மனை காணோம், இங்க வந்தானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நார்மன் இங்க வரல அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த குண்டனோட பிரதர் வந்து நான் வேணா வந்து நார்மலை உங்களுக்கு தேடுறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி நார்மனோட சிஸ்டர் கூட சேர்ந்து நார்மனை தேடிட்டு இருக்காங்க. எப்படியோ நார்மன் வந்து அவனை தேடிட்டு இருந்த அக்காவையும் அவனோட ஃப்ரெண்டையும் மீட் பண்ணிடுறான். இவங்க 5 பேரும் கார்ல கிளம்புறாங்க. அப்போ அவங்க அக்கா கிட்ட சொல்றான், இந்த மாதிரி ஜாம்பிலாம் எங்களை துரத்துச்சுன்னு. ஆனா அவங்க அக்கா எப்பயுமே நீ இப்படி பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டேன்னு சொல்லி அவன் சொல்றதை எதையுமே நம்பாம அவனை சிட்டிக்கும் கூட்டு வந்துடுறாங்க. சிட்டிக்கு போனதுக்கு அப்புறமா நார்மனை எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா அந்த குண்டை மட்டும்தான் நார்மனை ரொம்பவே நம்பிக்கிட்டு இருக்கான். மித்த எல்லாருமே அவனை ரொம்ப திட்டுறாங்க. நார்மனோட அக்கா அவனை இந்த மாதிரி நீ பைத்தியக்காரத்தனமா எவ்வளவு நாள் தான் பண்ண போற அப்படின்னு ரொம்பவே திட்டுறாங்க. இதனால நார்மன் ரொம்பவே ஃபீல் பண்றான். இதுக்கு நார்மன் ரொம்பவே ஃபீல் பண்ணி, நான் சொல்றதை யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க, நான் மட்டுமே தனியா இருந்து எல்லாருமே காப்பாத்த போறேன், எனக்கு நீங்க யாரோட ஹெல்ப்புமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் எடுத்துட்டு அந்த லைப்ரரிக்கு மேல போய் நின்று அவன் வேகமா ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் வேகமா ரீட் பண்ண ஆரம்பிச்சதுமே அந்த சூனியக்காரி வந்து நார்மனை வேகமா தாக்கிடுறா. இதனால அவன் மயங்கி கீழே விழுந்துடுறான். மயக்கத்துல இருந்து எந்திரிச்சதுமே அவனை சுத்தி நிறைய ஜாம்பிஸ் இருக்கு. அந்த ஜாம்பிஸை பார்த்து ரொம்பவே பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓட போறான். அப்போ அந்த ஜாம்பிஸ் எல்லாமே அவனை தடுத்து நிறுத்தி நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜாம்பிஸ் எல்லாமே நார்மன் கிட்ட மனுஷங்களை தாக்குறது எங்களோட குணம் கிடையாது, முதல்ல மனுஷங்களை தாக்கணும்னு நாங்க நினைக்கவே இல்லை, இது எல்லாமே அந்த சூனியக்காரியோட ஆர்டர் தான், அவ இப்படி ஆர்டர் கொடுக்கறதுனாலதான் நாங்க இப்படி பண்றோம், இப்படி நாங்க பண்ணலைன்னா எங்களை ரொம்பவே சித்திரவதைப்படுத்துவா, அவகிட்ட இருந்து நீ தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. எங்கள்ல யாரோ ஒரு 7 பேர் பண்ண தப்புக்காக எங்க எல்லாருமே இப்ப அவ தண்டிச்சுக்கிட்டு இருக்கா, அவகிட்ட இருந்து நீ தான் எங்களை காப்பாற்றணும்னு அவன்கிட்ட ரொம்பவே கெஞ்சி கேக்குறாங்க. இதெல்லாம் கேட்டு நார்மன் ரொம்பவே கஷ்டப்பட்டு கண்டிப்பா நான் அவங்களை எல்லாருமே காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை புதைச்சு வச்ச இடத்துக்கு போய் அந்த புக் எடுத்துட்டு போய் ரீட் பண்ண கிளம்புறான். நேரத்துல நார்மன் பேசினது எல்லாத்தையுமே கேட்டு அந்த குண்டனும் நார்மனோட சிஸ்டரும் அவனை நம்பி அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு அவங்களும் வந்துடுறாங்க. ஆனா அந்த பொண்ணை புதைச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு நார்மன் போனதுக்கு அப்புறமா அந்த இடம் ஃபுல்லாமே மரத்தால மூடிருச்சு. இவங்களால அந்த இடத்துக்குள்ள போக முடியல. சின்ன ஓட்டையில நார்மனோட ஃபேஸ் மட்டும் தெரியுது. அது வழியா நார்மனோட அம்மா அவனை பார்த்து நீ கண்டிப்பா ஜெயிச்சுட்டு தான் வருவ அப்படின்னு நார்மன் கிட்ட சொல்றாங்க. இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக நார்மன் அதுக்குள்ள போறான். போய் நார்மன் அந்த புக் எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிச்சதுமே பச்சை கலர்ல ஒரு மின்னல் மாதிரி அந்த சூனியக்கார சின்ன பொண்ணு வந்துடுறா. வந்து அந்த சின்ன பொண்ணு வந்து நார்மனை இந்த புக்கை நீ ரீட் பண்ணாத, இதுல இருக்கிறது எல்லாமே போய் நீ இதை ரீட் பண்ணாதன்னு சொல்லி ரொம்பவே தடுக்கிறா. ஆனா நார்மன் வேகமா ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த சூனியக்கார பொண்ணு வந்து அவளோட சக்தியால நார்மனை ரொம்பவே அட்டாக் பண்றா. இருந்தாலும் நார்மன் மறுபடியும் எந்திரிச்சு ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துல நார்மன் அந்த சின்ன பொண்ணு கூட பேச ஆரம்பிச்சிடறான். எதுக்காக நீ இப்படி பண்ற, அந்த 7 பேர் பண்ண தப்புக்காக எல்லாருமே நீ எதுக்காக தண்டிக்கிற, நீ ஒரு நல்ல பொண்ணு தானே அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவ சொல்றா, நான் அவங்கள தண்டிக்கல, அவங்கதான் என்ன தண்டிச்சாங்க, அதனாலதான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்றா. கொஞ்சம் கொஞ்சமா நார்மன் அவகிட்ட பேசிக்கிட்டே வந்து அவளோட கைய பிடிச்சிடறான். அவளோட கைய அவன் பிடிச்சதுமே அவளோட பழைய வாழ்க்கைக்கு அவனும் உள்ள போயிடுறான். உலகத்துக்குள்ள போய் நார்மன் கிட்ட அந்த சின்ன பொண்ணு எல்லா உண்மையுமே சொல்றா. இதெல்லாம் கேட்டு நார்மன் ரொம்பவே ஃபீல் பண்றான். சின்ன பொண்ணு அவளோட அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்றதா சொல்றா. இதை கேட்டு நார்மன் ரொம்பவே கஷ்டப்படுறான். என்னோட அம்மாவும் நானும் இந்த மரத்தடியில தான் எப்பயுமே உட்காந்து விளையாண்டுகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி நார்மனை அந்த மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போய் அவளோட பிளாஷ்பேக் எல்லாத்தையுமே சொல்றா. இந்த பொண்ணு ரொம்பவே சின்ன பொண்ணா இருக்கிறதுனால அவளை எப்படியோ சமாளிச்சு நிறைய விஷயங்களை வந்து நார்மன் அவளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தினா மறுபடியும் நாம அவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. உலகத்துல நிறைய
நல்லவங்களும் இருப்பாங்க, நிறைய கெட்டவங்களும் இருப்பாங்க. கெட்டவங்க பண்ண தப்புக்காக நம்ம நல்லவங்களை தண்டிச்சா அது ஒரு நியாயமும் கிடையாது. இப்படிலாம் அவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த சின்ன பொண்ணு சூனியக்காரியோட ஆத்மா ரொம்பவே சாந்தி அடைஞ்சு அவ சொர்க்கத்துக்கும் போயிடுறா. அவளோட ஆத்மா சாந்தி அடைஞ்சதுமே அங்க இருக்கிற எல்லா ஜாம்பிஸோட ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சு எல்லாருமே சொர்க்கத்துக்கும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நார்மன் அவனோட இயல்பு வாழ்க்கைக்கே போயிடுறான். எல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்ட நார்மனோட அம்மா அப்பா இவ்வளவு நாள் உன்னை நாங்க புரிஞ்சுக்காம இருந்ததுக்கு எங்களை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நார்மனை ரொம்பவே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பையன் கூட எல்லார்கிட்டையும் போய் நார்மனும் நானும் ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சீன் போட்டுக்கிட்டு இருப்பான். வீட்டுக்கு போன நார்மன் ஃபர்ஸ்ட் அவனோட ஃப்ரெண்டு குண்டனை போய் பார்க்கறான். அவன்கிட்ட போய் நீதான் என்னோட உண்மையான பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஏன்னா எல்லா நேரத்திலுமே நான் கஷ்டப்படும் போதும் நான் சந்தோஷமா இருக்கும் போதும் நீதான் என் கூட இருந்த, எல்லாருமே என்னை நம்பாத போது கூட நீ மட்டும்தான் என்னை நம்பிட்டு இருந்த, உன்னதான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நார்மன் எப்பயும் போல அவங்க பாட்டி கூட சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா அங்க வந்து இங்க பாட்டி இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் ஆமான்னு சொல்றான். உடனே அவங்க அப்பா அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே சேர்ந்து அவங்க பாட்டி பக்கத்துல உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.